வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வந்து நான் இந்த கைசன் புக்க பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இந்த கைசன் புக்ல கடைசி கிட்ட வந்துட்டோம். இன்னும் 2 நாள் இருக்கும் மேபி. பட் இந்த கைசன் புக்ல இதுல ஜர்னிய செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு திரும்பி திரும்பி நான் சொல்றேன். திரும்பியும் சொல்லுவேன். ஏன்னா, மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுறதுக்கு நீங்க பண்ற பிரயத்தனம், நீங்க அந்த ஜர்னி தான் இம்பார்ட்டன்ட். எவரெஸ்ட்ல எவனா இருக்க முடியும்? 1 மணி நேரம் நிக்க முடியும், கைய கால ஆட்ட முடியும். எஸ் ஐ டிட் இட்ன்னு குட்டிக்காரன் அடிக்க முடியும். எல்லாம் பண்ணலாம். திரும்பி இறங்கி தான் ஆகணும். பட் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையில எல்லா சக்சஸும் அவ்வளோதான். டெண்டுல்கர் 100 100 அடிச்சாருன்னா, கைய கால ஆட்டுனாரு, தூக்கினாரு, பேட்ட தூக்கினாரு, முடிஞ்சுட்டாரு, வந்துருச்சு, ஓவர். இன்னைக்கு ரிட்டயர் ஆயி வீட்ல இருக்கிறாரு. ஆனந்த் 5 வாட்டி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சான்னா, கேம் ஓவர், ரிட்டயர்டு. அதுக்கப்புறம் என்ன? அதான். ஸோ, அந்த சந்தோஷங்கிறது டெஸ்டினேஷன்ல இருக்கிற சந்தோஷம் 1 ஹவர், 2 ஹவர்ஸ், 1 டே அப்படியே மெதுவா அது குறைய ஆரம்பிச்சுரும். பட் ரியல் என்டர்டெயின்மெண்ட் நீங்க ஆனந்த் வாக்கா செஸ்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு, பல கிராண்ட் மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷத்திலேயே 2 வேர்ல்ட் சாம்பியன். ஒண்ணு கூகேஸ், இன்னொன்னு ஹம்பி. ஹம்பி 37 வயசுல வேர்ல்டு பிரிட்ஜ் சாம்பியன். இதெல்லாம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னா, அவருக்கு அந்த ஜேர்னில அவர் கத்துக்கிட்ட பாடத்த மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. அதனால தான் இந்த ஜேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரத்தன் டாடா கடைசி 15 வருஷம் ரிட்டயர்மெண்ட்ல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓரக்கண்ணு கம்பெனிய பார்த்துட்டு இருந்தாரு. சேர்மன் எமரேட்டஸா சந்திராட்ட டெய்லி 2 ஹவர், 3 ஹவர் பிரீஃபிங் வாங்கியிருப்பாரா இருக்கும். ஆனா, அந்த நாலேட்ஜ உலகத்துக்கு ஷேர் பண்ணாரு. எல்லாருக்கும் பேசிட்டே இருந்தாரு. எல்லார்ட்டயும் பேசிட்டே இருந்தாரு. பப்ளிக்கா அப்பியர் ஆனாரு. எல்லார்ட்டயும் பேசினாரு. அவருக்கு தெரிஞ்ச அட்வைஸ் குடுத்தாரு. சாந்தனுவ மென்டார் பண்ணாரு. இதெல்லாம் தான் நீங்க பண்றது. ஏன்னா டெஸ்டினேஷன்ங்கிறது முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஓவர். 2 நாளைக்கு கைய ஆட்டலாம், 1 நாளைக்கு கைய தூக்கலாம். நீங்கலாம் வெரி குட் சொல்லலாம். அதோட மேட்டர் ஓவர். பட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அந்த ஜேர்னிய என்ஜாய் பண்ணணும். அந்த ஜேர்னி என்ஜாய்மென்ட் இல்லன்னா, அந்த இது போயிடுச்சு. ஓவர். இப்ப அஸ்வின் ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தான். என்ன சொன்னான்? அவன் 10 வயசுலேருந்து அவங்க அம்மாவோட மடியில போட்டு அழுதது. அவங்க அம்மா பேட்டிங் ஆடி முடிச்சு அவுட் ஆயிட்டேன். மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னும்போது, ஏதாவது பண்ணுனோனே பவுலிங் போட ஆரம்பிச்சான். அந்த பவுலிங் தான் இன்னைக்கு அவன அவ்வளோ பெரிய ஆளாக்கி. அவன் ட்ரை பண்ணது பேட்டிங், அவன் பண்ணது பவுலிங். அதுக்கு ஏன் பவுலிங் போட்டேன்னா, எங்க அம்மா என்ன மேட்ச் ஆட பார்க்க வந்தாங்க ஒரு வாட்டி. அந்த மேட்ச்ல நடந்த கதைய அவன் சொல்றான். ஒரு ஒரு விஷயமும் சொல்றான். அவங்க அம்மா அவங்க ஆப்பரேஷனுக்காக லோன் போட்டது, ஹெச்ஆர் மேனேஜர் சொன்னது, அந்த ஆள் சொன்னது கொஞ்ச நாளைக்கு சும்மா விடு சரியா போயிடும்னது, பிரேசஸ் போட்டு நடந்து 2 வருஷம் கிரிக்கெட் ஆடாதது, எல்லாமே இந்த ஜேர்னியில ஒரு ப்ராசஸ். அந்த ஜேர்னிய என்ஜாய் பண்ணதுனால தான் அந்த கோபிநாத் இன்டர்வியூல அந்த ஜேர்னிய சொல்றான். நம்மளோட வாழ்க்கையில முக்கியமான வேணுங்கிறது இந்த ஜேர்னி எப்படி போச்சுன்னு. என் வாழ்க்கையில என் ஜேர்னி எப்படி இருந்ததுங்கிறது தான் முக்கியம். நான் சம்மிட்ட ரீச் பண்ணேனா இல்லையாங்கிறது முக்கியமே கிடையாது. சம்மிட்ட ரீச் பண்றதுக்கு தான் நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் குடுக்குறோம். ஆனா, இந்த ஒண்ணொண்ணும் இந்த ஃபைனல் கோல்ங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல. இந்த ஜேர்னி இம்பார்ட்டன்ட். அந்த ஜேர்னி இம்பார்ட்டன்ட் பண்றச்ச, அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு? ஷ்ரிங்க் தி கோல் அப்படிங்கிறாரு. ஒண்ணொண்ணா பிரிச்சு வைங்க. கொஞ்சம் கொஞ்சமா கோல்ல வச்சு வைங்க. ஒரு ஒரு கோலுக்கும் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த செலிப்ரேஷன் ஈச் கோலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, இன்ஃபேக்ட் ஈச் டே இன் யுவர் லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன். எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ணி, இன்னைக்கு டேக்கு நீங்க நன்றி சொல்லணும். இது என்னோட பிட். ஏன்னா, இன்னைக்கு டே நல்லா போச்சு. இன்னைக்கு எல்லாமே கரெக்ட்டா பிளான் படி போச்சு. இன்னைக்கு நல்லா இருந்ததுன்னா தேங்க்ஸ் சொல்லுங்க. டோட்டலா என்ன நம்ம 25,000 நாள் இருப்போமா? அவ்வளோதான் இருப்போம். நீங்க 80 வயசு இருந்தா கூட 80 × 365 25,000 நாளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அந்த 25,000 நாள்ல ஒரு நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப எனக்கெல்லாம் மேக்ஸிமம் இன்னும் 22 இயர்ஸ். இன்னொரு 10,000 நாள் கூட இருக்க மாட்டேன். இட் இஸ் ஹானஸ்ட் பிட்டர் ட்ரூத். அப்ப ஈச் டே இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணணும். அந்த அந்த செலிப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த செலிப்ரேஷன்னால உங்களுக்கு என்னன்னா, உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் ரீகிரியேட் ஆகும். இன்னைக்கு நான் டேய நான் செலிப்ரேட் பண்ணேன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட பேசுறத செலிப்ரேட் பண்ணி ஹேப்பியா பேசினேன்னா, இன்னைக்கு என்னோட அச்சீவ்மெண்ட் இது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் குடுத்தேன். மேபி 10,000 பேர் பார்ப்பீங்களா இருக்கும். 12,000 பேர் பார்ப்பீங்களா இருக்கும். அந்த 12,000 பேருக்கு நான் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் குடுக்குறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு முக்கியமே கிடையாது. என் கேமராமேன் பார்த்து என்ஜாய் பண்ணா கூட அது போதும். ஒரு ஆளுக்காவது நம்ம இந்த பாசிட்டிவ் நியூஸ சொல்றோம். இன்னைக்கு டேய இன்னைக்கு நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம்? இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சா? அதோட ஓவர். இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணோமா?
இன்னைக்கு நான் பண்ணதெல்லாம் கரெக்ட்டுன்னு ஹாப்பியா இருந்தேன்னா, சரி தப்பு ஆயிடுச்சா, இந்த தப்ப நான் திரும்பி பண்ண மாட்டேன். இது நான் பண்ண தப்பு. இத ரீயக்கார் பண்ணாம இருக்கணும். அப்படின்னு அண்ட் ஹவ் யூ ரியாக்ட் டூ எப்போதுமே லைஃப் நீங்க த்ரோ பண்ணும் எல்லாமே நீங்க நினைக்கிற மாரி நடக்காது. லைஃப்ல நெறைய நெகட்டிவ்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸ் உங்கள தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? இந்த கோவங்கிறது ஒரு மெசேஜ் தான். நீங்க டிசப்பாயிண்டட்ன்னு காட்டுறது. ரொம்ப ஓவரா காட்டிட்டீங்கன்னு ரிகவர் ஆகுறதுக்கு 2 நாள் உங்களுக்கு தான் ஆகும். நீங்க யார கோச்சிட்டு இருக்கீங்களோ, அப்பா திட்டிட்டாரு முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவோம். ஸோ ஹவ் யூ ஹேண்டில் டிசப்பாயின்ட்மென்ட்டே நீங்க செலிப்ரேட் பண்ணணும். நான் இன்னைக்கு நான் நெனச்சது நடக்கல அப்படின்னா, அதுக்கு நான் செலிப்ரேட் பண்ணணும். இதுதான் வாழ்க்கை. ஸோ ஒரு ஒரு சின்ன கோலையும் நீங்க ரீச் பண்றச்ச, பெருசா செலிப்ரேட் பண்ணீங்கன்னா, அது உங்களோட பாசிட்டிவிட்டிய நீங்க ரீஎன்ஃபோர்ஸ் பண்றீங்க. அந்த மெசேஜ் ஆஃப் பாசிட்டிவிட்டிய ரீஎன்ஃபோர்ஸ் பண்றீங்க. அப்பா அந்த செலிப்ரேஷனுக்கு ஆன்டிசிபேட் பண்ணியே நீங்க புஷ் பண்ணுவீங்க ஃபார்வர்ட். ஸோ வென் யூ கீப் ஆன் சேயிங் திஸ், தென் லைஃப் வந்து உங்கள பெட்டரா போகும். இந்த செலிப்ரேஷன்ங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆன் ப்ரோக்ரஸ். அப்படின்னா என்னது? நான் எங்க இருந்தேன்? எவ்வளோ தூரம் வந்திருக்கேன்? அப்பா! அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா, இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் போறது எனக்கு பாசிபிலிட்டி இருக்கு. என்னால முடியும். அப்படிங்கிற ஒரு எனக்கு ஒரு ஹோப் வரும். இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன்யா, இத பண்ண மாட்டேனா? அப்படிங்கிற ஒரு என்னால முடியவே முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பாதி கிணறு தாண்டிட்டேன். இன்னொரு பாதி தாண்ட மாட்டேனா? அப்படிங்கிறது தான் அது. இது வந்தாலே நீங்க லைஃப்ல கரெக்டான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். இது மாரி பண்ணீங்கன்னா, உங்க இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்கிறதுக்கு வாழ்க்கை வந்து அந்த ஜேர்னி அஹெட்டுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ் குடுக்கும். இத நீங்க குடுத்தாலே வாழ்க்கைக்கு பெரிய நீங்க டானிக் குடுத்த மாதிரி. அதே மாரி ஈச் செலிப்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதுக்கு ஒரு எந்தூசியாசம் குடுக்கும். அதாவது கன்டினியூட் ஆக்ஷன். இன்னைக்கு போறோம்பா, எனக்கு 2,40,000 ஃபாலோவர் இருக்கான் அந்த தத்துவ பேச்சுல. இது போதும் நாளைலேருந்து வானான்னு நான் நிறுத்திட்டேன்னா, எனக்கே என்தியூ போயிடும். உங்களுக்கு சொல்றச்ச நான் கத்துக்கிறேன். இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு நானும் கத்துக்கிறேன். ஒரு ஒரு வாட்டி நான் வந்து உங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இந்த தாட்டெல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிட்டு, உங்களுக்கு திரும்பி நான் கத்துக்கிறதுக்கு எனக்கே இது வந்து இன்ஸ்பயர் பண்றது. 2 நாளைக்கு நான் ஊர்ல இல்லைன்னா முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ எப்படி என்ன என்ன ஆனாலும், அந்த பாட்டுக்கு அந்த வேலை, அந்த ஜேர்னி ப்ரோக்ரஸ் ஆயிட்டே இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இதுதான் இன்ஸ்பைரேஷன். இது இல்லைன்னா, நீங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது. அது வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போணும். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் போறவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பான். நீங்க வந்து 2 கம்பெனி இருந்தது. பென்டாஃபோர்ன்னு ஒரு கம்பெனி. அதே சமயத்தில ஆரம்பிச்சது தான் இன்ஃபோசிஸ்ன்னு ஒரு கம்பெனி. 2ம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் சேம். ஆல்மோஸ்ட் சேம் டைம். ஆனா இன்ஃபோசிஸ் இன்னைக்கு வெரி சக்ஸஸ்ஃபுல் பெஹெமோத். பென்டாஃபோர் இந்த இடமே தெரியல. ஏன்னா, இன்ஃபோசிஸ்க்கு தெரியும் அவன் என்ன பண்ணணும்னு. அவன் இதையும் பண்றேன், அதையும் பண்றேன், அதையும் பண்றேன். நான் சினிமாவும் எடுக்கிறேன். நான் இதுவும் கிராஃபிக்ஸும் பண்றேன். நான் வந்து சினிமா தியேட்டரும் கட்டுறேன். நான் கார்பரேட்டரும் பண்றேன். எல்லாத்தையும் நீ பண்ணணும்னு நினைச்சா கடைசியில ஒண்ணுமே பண்ணல. கம்பெனி இழுத்து மூடிடுச்சு. ஆனா, அதே இன்ஃபோசிஸ் நான் வந்தது பிஎஃப்எஸ்ஐ சர்வீஸ். ஃபர்ஸ்ட்டு பிஎஃப்எஸ்ஐ சர்வீஸ மாஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மத்த டெலிகாம் சர்வீசஸ். ஸோ இந்த ஆழம் பிஎஃப்எஸ்ஐ ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, மத்தது ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் சர்வீசஸ் தான். அதுதான் என் மெயின். அப்புறம் முடிஞ்சா நான் ப்ராடக்ட் பண்றேன். டிசிஎஸும் அதேதான். அது மாரி ஒரு ஃபோக்கஸ் இருந்து, அந்த ப்ரமோட்டர் அட் எவ்ரி ஜர்னி, அட் எவ்ரி ஸ்டெப் செலிப்ரேட் பண்ணலன்னா போயிடும். 1000 மருந்து கம்பெனி ஆரம்பிச்சது ஃப்ரம் பிகினிங். அதில டாக்டர் ரெட்டி ஒண்ணு தான் சக்சஸ்ஃபுல். ஏன்? அஞ்சலி ரெட்டி ஒரு கார்மெண்ட் ஐடிபி என்கிற கம்பெனில இந்தியன் ட்ரக் அண்ட் பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் நந்தம்பாக்கம் பக்கத்துல இருந்தது. அந்த கம்பெனில ஆர்டினரி ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட். அந்த ரிசர்ச் சயின்டிஸ்ட்லாம் விட்டுட்டு, அவர் ஏன் வந்து டாக்டர் ரெட்டி ஆரம்பிச்சு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு? ஏன்னா, அவருக்கு வந்து ஜர்னில தான் கான்சன்ட்ரேட் பண்ணாரு. எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும். நான் சினிமாவும் எடுக்கணும், நான் பென்ஸ் காரும் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா, வாழ்க்கை முடிஞ்சிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சா உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.